ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஞானயோகம். எண்ணம் என்னும் பண்பு. நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது உங்கள் நண்பர்கள், அலுவலக வேலை, உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் முதல் நாள் பேசியதன் நினைவு ஆகியவற்றை பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதை தொல்லைப்படுத்தும், மனதை திசை திருப்பும். இந்த உலகியல் எண்ணங்களிலிருந்து மிக கவனமாக படிப்படியாக மனதை இழுத்து அதனை உங்கள் லட்சியத்தில் நிலைத்து நிற்க செய்ய வேண்டும். உலகியல் எண்ணங்களை நீங்கள் மதிக்க கூடாது, புறக்கணிக்க வேண்டும். அவற்றை அலட்சியப்படுத்துங்கள், அவற்றை வரவேற்காதீர்கள். இந்த எண்ணங்கள் கருத்துகளுடன் உங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இந்த எண்ணங்கள் எனக்கு தேவையில்லை என்று நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த எண்ணங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, அவை படிப்படியாக மறையும். மனம் விஷமம் நிறைந்த ஒரு குட்டி சாத்தான், அது துள்ளி குதிக்கும் குரங்கு. அதனை தினசரி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். படிப்படியாக அது உங்கள் வசப்படும். மனதை நடைமுறையில் பயிற்றுவிப்பதன் மூலம்தான் முன்பு நிகழ்ந்த சம்பவங்களையொட்டிய தீய எண்ணங்களும் செயல்களும், புதிதான தீய எண்ணங்களும் செயல்களும் உங்கள் மனதில் தோன்றாமல் தடுக்க முடியும். மனதை நடைமுறையில் பயிற்றுவிப்பதன் மூலம்தான் நல்ல எண்ணங்களும் செயல்களும் ஊக்கம் பெற்று உங்களால் நடைமுறையில் கடைபிடிக்கப்படும். உங்கள் மனதை எப்போதும் மிகவும் எச்சரிக்கையாக கவனியுங்கள். விழிப்புடன் இருங்கள், சுறுசுறுப்பாக இருங்கள். எரிச்சல், பொறாமை, கோபம், வெறுப்பு, காமம் இவற்றின் அலைகள் மனதில் எழாமல் பார்த்து கொள்ளுங்கள். இருள் நிறைந்த இந்த அலைகள் தியானம், அமைதி, ஞானம் இவற்றின் எதிரிகள். தெய்வீக எண்ணங்களை ஏற்று இந்த அலைகளை ஓய செய்யுங்கள். நல்ல எண்ணங்களை ஏற்று நடைமுறையில் கடைபிடித்தல், மந்திரம் அல்லது இறைவனின் திருப்பெயரை ஜபம் செய்தல், நற்பணிகளில் ஈடுபடுதல், தீய எண்ணங்களின் மூலம் ஏற்படக்கூடிய துன்பங்களை பற்றிய சிந்தித்தல், மனதை திசை திருப்புதல், எண்ணங்களின் அடிப்படையை ஆராய்தல், நான் யார் என்று சிந்தித்தல், தீய எண்ணங்களை நசுக்க மன உறுதி கொள்ளுதல் ஆகியவற்றின் மூலம் தீய எண்ணங்கள் தோன்றாமல் செய்யலாம். நீங்கள் தூய்மை நிலையினை அடைந்து விட்டால் எந்த விதமான தீய எண்ணமும் உங்கள் மனதில் எழாது. அத்துமீறி நுழைகின்ற ஒருவனை வாயிலேயே கண்டுவிட்டால் அவனை தடுப்பது எளிது. அதுபோல தீய எண்ணங்கள் எழுகின்ற போதே அவற்றை அகற்றி விடுவது சுலபமாகும். முளையிலேயே கிள்ளி எறியுங்கள், அது வேர் விட்டு வளர அனுமதிக்காதீர்கள். துவக்கத்தில் நீங்கள் தியானம் செய்ய உட்கார்ந்தவுடன் எல்லா விதமான தீய எண்ணங்களும் தோன்றும். நல்ல எண்ணங்களை பெறுவதற்காக நீங்கள் தியானம் செய்யும் போது ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? இதன் காரணமாக சாதகர்கள் தியானம் சம்பந்தமான ஆன்மீக பயிற்சி செய்வதை நிறுத்தி விடுகின்றனர். நீங்கள் ஒரு குரங்கை விரட்டினால் பழிவாங்கும் மனப்பான்மையுடன் அது உங்கள் மீது பாய்கிறது. அதுபோல நீங்கள் நல்ல தெய்வீக எண்ணங்களை உங்களிடத்தில் வளர்த்து கொள்ள முயற்சிக்கும் போது பழைய தீய பழக்க வழக்கங்களும் பழைய தீய எண்ணங்களும் பழிவாங்கும் எண்ணத்துடன் 2 மடங்கு சக்தியுடன் உங்களை தாக்க முயற்சி செய்கின்றன. உங்கள் வீட்டிலிருந்து எதிரியை வெளியே விரட்ட நீங்கள் முயற்சி செய்யும் போது எதிரி எதிர்த்து நிற்க முயற்சிக்கிறான். இயற்கையில் எதிர்ப்பு சக்தியின் விதிமுறை உள்ளது. பழைய தீய எண்ணங்கள் பின்வருமாறு வலியுறுத்தி சொல்லுகின்றன. மனிதா, கொடுமை செய்யாதே. உனது மனம் என்னும் தொழிற்சாலையில் நினைவுக்கு எட்டாத காலந்தொட்டு நாங்கள் வாழ்ந்து வர அனுமதித்திருக்கிறாய். நாங்கள் இங்கு தங்க எல்லா உரிமையும் உண்டு. உன்னுடைய தீய செயல்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உனக்கு உதவி செய்திருக்கிறோம். எங்களுடைய இருப்பிடத்திலிருந்து ஏன் எங்களை அகற்ற விரும்புகிறாய்? நாங்கள் எங்கள் இருப்பிடத்தை காலி செய்ய மாட்டோம். நீங்கள் உற்சாகம் இழக்காதீர்கள். நீங்கள் இடையறாது தியான பயிற்சி செய்வதில் ஈடுபடுங்கள். தீய எண்ணங்கள் குறையும், படிப்படியாக அவை மறையும். உடன்பாடான அம்சங்கள் எதிர்மறையான அம்சங்களை எப்போதும் வெற்றி கொள்ளுகின்றன. இது இயற்கையின் விதிமுறை. எதிர்மறையான தீய எண்ணங்கள் உடன்பாடான நல்ல எண்ணங்களுக்கு முன் நிற்க முடியாது. துணிவு அச்சத்தை வெற்றி கொள்கிறது. பொறுமை கோபத்தையும் எரிச்சலையும் வெற்றி கொள்கிறது. அன்பு வெறுப்பை வெற்றி கொள்கிறது. தூய்மை காமத்தை வெல்லுகிறது. தியானத்தின் போது மனதில் எழும் தீய எண்ணங்கள் காரணமாக நீங்கள் சங்கடப்படுவதை காணும்போது நீங்கள் ஆன்மீக பாதையில் முன்னேறி வருவதை அறிய முடியும். அந்த காலத்தில் தீய எண்ணங்களில் உணர்வு பூர்வமாக ஈடுபட்டிருக்கிறீர்கள். அவற்றை வரவேற்று வளர்த்திருக்கிறீர்கள். உங்களது ஆன்மீக பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடுங்கள். உறுதியாக இருங்கள், ஊக்கமாக இருங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி. மந்தமாக இருக்கும் சாதகர் கூட ஜபம், தியானம் ஆகிய பயிற்சியை இடையறாது 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு செய்து வந்தால் அற்புதமான மாற்றத்தை காணலாம். இப்போது அவர்களால் பயிற்சி செய்வதை நிறுத்த முடியாது. தியான பயிற்சியை அவர்கள்
ஒரு நாளைக்கு நிறுத்தினாலும் அன்றைய தினம் ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல உணர்வார்கள். அவர்களது மனதில் நிம்மதியற்ற ஒரு நிலை இருக்கும். ஒரு நாய்க்கு எதிரில் ஒரு பெரிய கண்ணாடியையும் ரொட்டி துண்டையும் வைத்துவிட்டால் நாய் கண்ணாடியில் தெரியும் தனது உருவத்தை பார்த்து குறைக்கும். கண்ணாடிக்குள் மற்றொரு நாய் இருப்பதாக அது முட்டாள்தனமாக எண்ணுகிறது. அதுபோல மனிதன் தனது மனக்கண்ணாடியின் மூலம் தனது சொந்த பிரதிபிம்பத்தையே எல்லோரிடத்திலும் காணுகிறான். ஆனால் அவர்கள் எல்லோரும் எல்லாம் வேறுபட்டவர்கள் என்பதாக நாயை போல முட்டாள்தனமாக கற்பனை செய்து கொள்கிறான். அவர்களுடன் சண்டையிடுகிறான். வெறுப்பும் பொறாமையும் இதற்கு காரணமாக இருக்கிறது. நீங்கள் ஒழுக்க சீலராக திகழ்ந்தால் மட்டுமே தியானத்தில் ஆழ்ந்து ஈடுபட உங்களால் முடியும். மேலும் உங்கள் மனதில் விவேகம் மற்றும் பிற பண்புகளை வளர்த்து கொள்ள முயற்சிக்கலாம். மனதை ஒருநிலைப்படுத்த பழகுங்கள். இறுதியில் தியானத்தில் ஈடுபடுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஒழுக்க சீலராக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தியானத்தில் ஈடுபட முடியும். அதன் பிறகு நீங்கள் நிர்விகல்ப சமாதி நிலையினை அடையலாம். நிர்விகல்ப சமாதி பிறப்பு இறப்பு என்னும் பந்தத்திலிருந்து உங்களை விடுவிக்கும். உங்களுக்கு நிலையான பேரானந்தம், அமர வாழ்வு ஆகியவற்றை அழிக்கும். எண்ணத்தை கட்டுப்படுத்துதல். மனம் என்பது முடிவில்லாமல் மிக பெரும் வேகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் சக்கரம். ஒவ்வொரு சுழற்சியிலும் அது புதிய எண்ணங்களை உருவாக்குகிறது. மனோமய பிராணன் மூலம் இந்த சக்கரம் இயக்கப்படுகிறது. பிராணாயாம பயிற்சி மனதின் வேகத்தை குறைக்கிறது. பிராணனை பூரணமாக கட்டுப்படுத்தினால் மன சக்கரத்தை ஒருநிலைப்படுத்த முடியும். மது, இறைச்சி, ரஜோ குணத்தால் தரும் உணவு வகைகள், சினிமா, நாவல் படித்தல், ஆபாசமான பாடல்கள், ஆபாசமான காட்சிகள், தீய நட்பு, ஆபாசமான பேச்சுக்கள் ஆகியவை மனச்சக்கரத்தை மிகவும் வேகமாக சுழல செய்கின்றன. ஆனால் பழங்கள், சாத்வீகமான உணவு வகைகள், மகாத்மாக்களின் தொடர்பு, சமய நூல்களை படித்தல், தனிமையில் இருத்தல், ஜபம், கீர்த்தனை, மனதை ஒருநிலைப்படுத்தல், தியானம், நான் யார் என்ற சிந்தனை ஆகியவை மனசுழற்சியின் வேகத்தை குறைத்து நிறுத்தும். அமர ஆத்மாவுடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நான் யார் என்று சிந்தியுங்கள். எண்ணங்கள் மனதில் தோன்றும் போது இவ்வாறு செய்யுங்கள். எண்ணங்கள் அனைத்தும் படிப்படியாக மறையும். ஆசைகள் குறைய குறைய எண்ணங்களும் குறைகின்றன. முற்றிலும் பற்றற்றவராக மாறுங்கள். மனச்சக்கரம் முழுமையாக நின்றுவிடும். உங்கள் தேவைகளை குறைத்து கொண்டால், ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யாவிட்டால், உங்கள் ஆசைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அழிக்க முயற்சி செய்தால், உங்களது எண்ணங்கள் அடுத்தடுத்து வருவதும் அதன் அளவும் குறையும். ஒரு நிமிடத்தில் எழும் எண்ணங்களின் எண்ணிக்கையும் குறையும். எண்ணங்கள் குறைய குறைய அமைதி அதிகமாகும். இதனை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். ஒரு பெரிய நகரத்தில் பங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு செல்வந்தருக்கு நிறைய வசதிகள் இருந்தாலும் மனதில் தோன்றும் ஏராளமான எண்ணங்கள் காரணமாக மனம் அமைதியின்றி இருக்கிறது. ஆனால் இமயமலை குகையில் வசிக்கும் ஒரு சாது வறுமையில் வாடினாலும் எண்ணத்தை கட்டுப்படுத்தி வாழுவதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். எண்ணங்களின் எண்ணிக்கை குறைந்தால் மனம் ஒருநிலைப்படும். எண்ணங்களின் எண்ணிக்கையை குறைப்பது என்பது எளிதல்ல. துவக்கத்தில் அது உங்களை மிகவும் கஷ்டப்படுத்தும். இந்த முயற்சி உங்களை வருத்துவதாக இருக்கும். ஆனால் நாளடைவில் எண்ணங்கள் குறையும் போது உங்கள் மனதுக்கு பலமும் அகத்தில் அமைதியும் ஏற்படுகிறபடியால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு எலுமிச்சம்பழம் அல்லது ஆரஞ்சு பழத்தை சாறு பிழிவது போல பொறுமை, விடாமுயற்சி, விழிப்புணர்வு, தீவிர உறுதிப்பாடு, எஃகை ஒத்த மனோபலம் ஆகியவற்றின் மூலம் எண்ணங்களை நீங்கள் நசுக்கிவிட முடியும். நசுக்கிய பின் அவற்றை வேருடன் களைந்து எறிவது எளிது. எண்ணங்களை நசுக்கி வைத்தல், அமுக்கி வைத்தல் மட்டும் போதாது. எண்ணங்கள் மீண்டும் எழலாம். ஆடுகின்ற பல்லை அடியோடு பிடுங்கி எறிவது போல அவற்றை அடியோடு அழிக்க வேண்டும். கம்பை எடுத்து ஒரு பாம்பை தலையில் பலமாக அடிக்கிறீர்கள். பாம்பு சிறிது நேரம் அசையாமல் கிடக்கிறது. அது இறந்து விட்டது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். திடீரென்று பாம்பு தலையை தூக்கி கொண்டு விரைவாக ஓடுகிறது. அதுபோல நசுக்கப்பட்ட எண்ணங்கள் மீண்டும் பலம் பெற்று தலை தூக்கி எழும். ஆகவே அவை மீண்டும் தலை தூக்காத அளவுக்கு முழுமையாக நசுக்கப்பட வேண்டும். துவக்கத்தில் ஒரு எண்ணத்தில் மனதை நிலை நிறுத்துவது கடினம். எண்ணங்களின் எண்ணிக்கைகளை குறையுங்கள். ஒரே ஒரு விஷயம் சம்பந்தமான எண்ணங்களை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரு ரோஜாவை பற்றி நினைத்தால் ரோஜா சம்பந்தப்பட்ட எல்லா விதமான எண்ணங்களும் உங்களுக்கு ஏற்படும். உலகின் பல்வேறு இடங்களில் வளரும் பல வகையான ரோஜா பூக்களை பற்றி நீங்கள் எண்ணி பார்க்கலாம். ரோஜாவிலிருந்து தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள், அவற்றின் பயன்கள் ஆகியவற்றை பற்றியும் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். மற்ற பூக்களை பற்றிய எண்ணங்களை கூட நீங்கள் அனுமதிக்கலாம். ஆனால் பழங்கள் மற்றும் காய்களை பற்றிய எண்ணங்களை அனுமதிக்காதீர்கள். குறிக்கோளற்ற மனம் அழைந்து தெரியாமல் தடுத்து நிறுத்துங்கள். ஒரு ரோஜாவை பற்றி நினைத்த உடனேயே
எண்ணங்களை பெருக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் மனதை படிப்படியாக ஒரே ஒரு எண்ணத்தில் நிலைத்திருக்க செய்ய முடியும். மனதை தினசரி ஒழுங்குபடுத்த வேண்டும். எண்ணத்தை கட்டுப்படுத்துவதில் நிலையான விழிப்புணர்ச்சி தேவை. எண்ணங்கள் குறைய குறைய மனோபலமும் மனம் ஒருநிலைப்படுகிற தன்மையும் அதிகரிக்கிறது. உங்கள் மனதில் 100 எண்ணங்கள் எழுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தல், தியானம் ஆகியவற்றை தொடர்ந்து ஈடுபடுவதன் மூலம் எண்ணங்களின் எண்ணிக்கையை 80ஆக குறைப்பதில் நீங்கள் வெற்றி கண்டால் மனதை ஒரு நிலைப்படுத்துவதில் 10% சக்தியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். குறைக்கப்படுகிற ஒவ்வொரு எண்ணமும் மனதுக்கு பலமும் அமைதியும் தருகிறது. ஒரு எண்ணத்தை குறைத்தாலும் கூட மனோபலமும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும். நுட்பமான ஞானம் உங்களிடத்தில் இல்லாததால் நீங்கள் இதனை துவக்கத்தில் உணராதிருக்கலாம். ஆனால் உள்ளே ஆன்மீக தெர்மாமீட்டர் இருக்கிறது. அது ஒரு எண்ணம் குறைந்தாலும் அதனை பதிவு செய்துவிடும். நீங்கள் ஒரு எண்ணத்தை குறைத்தால் இதன் மூலம் நீங்கள் பெறுகிற மனோபலம் 2வது எண்ணத்தை எளிதில் குறைக்க உதவும். ரப்பர் தோட்டத்தில் பெரிய மரங்களுக்கு அருகில் உள்ள சிறிய மரங்களை வெட்டிவிடுவார்கள். இப்படி செய்வதன் மூலம் அந்த தோட்டக்காரர்கள் பெரிய மரத்திலிருந்து நிறைய பால் பெறுகிறார்கள். அதே போல நீங்களும் எண்ணங்களின் எண்ணிக்கையை குறைக்க அவற்றை ஒவ்வொன்றாக அழிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அமரத்துவம் அளிக்கக்கூடிய அமுதத்தை பருக வேண்டும். நீங்கள் வழக்கம் போல தினசரி மனதை ஒருநிலைப்படுத்தல், தியானம் ஆகியவற்றில் இடையறாது ஈடுபட்டு வந்தால் அவை எண்ணெயில்லா விளக்கு போல தாமாக மறைந்துவிடும். எண்ணத்தை கட்டுப்படுத்தும் பயிற்சியில் ஆரம்பத்தில் நீங்கள் சிறிது கஷ்டப்படலாம். எண்ணங்களை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும். மனதின் இந்த இடத்தில் இருக்க எங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இந்த இடத்தில் நினைவு கேட்டாத காலம் முதல் நாங்கள் தான் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் ராஜ்யத்திலிருந்து நாங்கள் ஏன் காலி செய்ய வேண்டும்? எங்களது பிறப்புரிமையை காக்க நாங்கள் இறுதி வரை போராடுவோம் என்று எண்ணங்கள் சொல்லும். அவை கடுங்கோபத்துடன் உங்கள் மீது பாயும். நீங்கள் தியானத்திற்கு உட்காரும் போதுதான் எல்லா விதமான தீய எண்ணங்களும் தலை தூக்கும். நீங்கள் எண்ணங்களை நசுக்க முயற்சிக்கும் போது அவை 2 மடங்கு சக்தியுடனும் பலத்துடனும் உங்களை தாக்க விரும்புகின்றன. ஆனால் உடன்பாடானவை எப்போதும் எதிர்மறையானவற்றை வெற்றி கொள்கின்றன. சூரியனுக்கு முன்னால் இருள் நிற்க முடியாது. சிறுத்தை சிங்கத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஊடுருவல்காரர்களாகவும் அமைதியின் எதிரிகளாகவும் உள்ள இந்த இருள் நிறைந்த எதிர்மறை எண்ணங்கள் உயரிய தெய்வீக எண்ணங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது. அவை தாமாக மறைந்துவிடும். ஒரு போர் வீரன் எதிரியினுடைய கோட்டையின் கள்ள கதவின் வழியாக வெளியேறும். எதிரிகள் ஒவ்வொருவரின் தலையையும் அறுத்து எறிகிறான். அதுபோல மனதின் தளத்துக்கு கள்ள கதவின் வழியாக வரும் எண்ணங்களை ஒவ்வொன்றாக துண்டித்து விடுங்கள். மாற்றி அமைக்கும் முறை தீய எண்ணங்களை அழிப்பதற்கான எளிய செயல்முறையாகும். கருணை, அன்பு, தூய்மை, மன்னித்தல், நேர்மை, தாராள தன்மை, பணிவு ஆகிய நல்ல எண்ணங்களை மனம் என்னும் பூங்காவில் வளர்த்து கொள்ளுங்கள். எதிர்மறையான நச்சு எண்ணங்களாகிய வெறுப்பு, காமம், கோபம், பேராசை, கர்வம் ஆகியவை தாமாக சாகும். தீய எண்ணங்களை நேரடியாக தாக்கி அழிப்பது மிகவும் கடினம். உங்கள் மன உறுதியை சோதனைக்கு உள்ளாக்க வேண்டும். சக்தியை வீணாக்க வேண்டிய நிலை ஏற்படும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதில் 12 மணி நேரத்துக்கு தங்கியிருப்பதாகவும் 3 நாட்களுக்கு ஒரு முறை இந்த அனுபவம் ஏற்படுவதாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எண்ணங்கள் 10 மணி நேரத்துக்கு தங்கியிருப்பதாகவும் வாரம் ஒரு முறை இந்த அனுபவம் ஏற்படுவதாகவும் தினசரி மனதை ஒருநிலைப்படுத்தும் தியான பயிற்சியின் மூலம் உருவாக்கிவிட்டால் நிச்சயமாக நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். நீங்கள் உங்களது பயிற்சியை தொடர்ந்து செய்தால் எண்ணங்கள் மனதில் நிலைத்திருக்கும் நேரமும் தோன்றுகின்ற அளவும் படிப்படியாக குறையும். இறுதியில் அவை முற்றிலும் மறையும். உங்கள் மனதின் இன்றைய நிலையை கடந்த ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய ஆண்டின் நிலையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் உங்களது முன்னேற்றத்தை காண்பீர்கள். முன்னேற்றம் துவக்கத்தில் மிக குறைவாக இருக்கும். உங்களது வளர்ச்சியை முன்னேற்றத்தை அளவிடுவது மிகவும் கடினம். எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருவதன் மூலம் பலம் பெறுகின்றன. ஒருமுறை தீய எண்ணத்தையோ நல்ல எண்ணத்தையோ மனதில் கொண்டுவிட்டால் அந்த தீய எண்ணங்கள் அல்லது நல்ல எண்ணங்கள் மீண்டும் தோன்றும் தன்மை உடையவை. எண்ணங்கள் ஒன்று சேர்ந்து வருகின்றன. ஒரே இனத்தைச் சேர்ந்த பறவைகள் கூட்டமாக ஒன்று சேர்ந்து விடுவதை போல நீங்கள் எண்ணுகிற எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருந்தால் எல்லா விதமான தீய எண்ணங்களும் ஒன்று திரண்டு உங்களை தாக்குகின்றன. நீங்கள் எண்ணுகிற எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்கின்றன. ஒரே இயல்பு உடையவை ஒன்று சேர்ந்து கொள்கின்றன. உங்களது எண்ணம் தீயதாக இருந்தால் அது மற்றவர்களிடமிருந்து தீய எண்ணங்களை கவர்ந்தெழுக்கிறது. நீங்கள் தீய எண்ணத்தை மற்றவர்களுக்கும் பரப்புகிறீர்கள். எண்ணம் இயங்குகிறது. எண்ணம் உயிரோட்டமும் தீவிர தன்மையும் கொண்ட சக்தி. எண்ணம் ஒரு பொருள். உங்கள் மனதில் உயர்ந்த எண்ணங்களை இடம்பெற செய்தால் அவை மற்றவர்களிடமிருந்து நல்ல எண்ணங்களை கவருகின்றன. நீங்கள் மற்றவர்களிடத்திலும் நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்கிறீர்கள்.
உங்களது தீய எண்ணங்களின் மூலம் நீங்கள் உலகை அசுத்தப்படுத்துகிறீர்கள். உங்களது நல்ல எண்ணங்களின் மூலம் நீங்கள் உலகுக்கு உதவி செய்கிறீர்கள். எண்ணங்களற்ற ஆன்மீக சிறப்பு நிலையினை நீங்கள் அடைகிற பொழுது நீங்கள் அமரத்துவம், நிலையான அமைதி, உன்னத பேரானந்தம் ஆகியவற்றை அடைகிறீர்கள். ராமா, உனது சொந்த இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கு. ஆன்மீக பாதைகள் துணிந்து முன்னேறி செல்லுங்கள். அல்லல்களைக் கண்டு அஞ்சாதீர்கள், துணிந்து நில்லுங்கள். ஒவ்வொரு சிகரமாக ஏறி செல்லுங்கள். உங்கள் பாதையில் குறுக்கிடும் மோகம், அகந்தை ஆகிய கணவாய்களை கடந்து செல்லுங்கள். அவ்யக்தம் என்ற மர்மமான எல்லையினை தாண்டி குதித்து கடந்து செல்லுங்கள். மீண்டும் மீண்டும் தலை தூக்கி கொரில்லா போர் புரியும் எண்ணங்களை வீட்டி எறியுங்கள். தூய பேரின்பமும் உயரிய ஞானமும் நிறைந்த எல்லையிலா ராஜ்யத்தில் நுழையுங்கள். உங்களது பழைய தெய்வீக சிறப்பு நிலையினை அடையுங்கள். உங்களது சச்சித் ஆனந்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். ஓம் தொடரும்.